ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குரு என்னைக்கு வக்ரமாகிறாரு, எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரமாகிறாரு. குரு வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கிட்டத்தட்ட 4 மாதம் இருக்குது. இந்த 4 மாத காலகட்டத்தில் குரு வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள். ஆல்ரெடி உங்களுடைய ராசியிலேயே ஒரு வக்ர கிரகம், அதாவது ராகு கேது எப்போவுமே வக்ர கிரகம் தான். ஏன்னா அவர் ரிவர்ஸாக போகக்கூடிய கிரகங்கள். ஸோ அதனால் அது வக்ர கிரகமாக தான் எப்போவுமே இருக்கும். ஆல்ரெடி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிப்ரெஷனில் இருப்பீங்க. இந்த குரு வக்ரமாகறதுனால நமக்கு நன்மையாக தீமையான நினைக்காதீங்க, முழுக்க முழுக்க நன்மை தான். ஏன் அப்படின்னா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கார். அதனால் 9ஆம் இடத்துல இருக்கும்போது வக்ரமாகும் போது இன்னும் சூப்பரான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்குது, அதாவது சுக்கிரனோ குருவோ ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இன்னும் சூப்பரான பலன்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இது நமக்கா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. குரு 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, அப்புறம் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, அப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே நல்ல பலன்கள் தான். குரு வக்ரமான காலகட்டங்கள். இந்த ஒரு 4 மாதம் நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக நீங்கள் இப்போ இருக்கிற லெவலை காட்டிலாம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே கன்னி ராசி நல்ல அறிவானவங்க, இன்டெலிஜென்ட், அதாவது புத்திசாலி, அப்டேட்டடாக இருப்பாங்க. பொதுவாகவே இந்த மிதுன ராசியும் கன்னி ராசி இதுக்கும் அதிபதி புதன் தான். ஆனால் மிதுனம் பிஸ்னஸ்ஸு மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் அலட்சியமோ அல்லது சோம்பேறித்தனமோ காமிப்பாங்க. அவங்க ஒரு கலை சார்ந்த விஷயங்கள்லேயே அதிக ஈடுபாடாக இருப்பாங்க. ஆனால் இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பிஸ்னஸ்ஸு, டெவலப்மெண்ட்டு, தன்னுடைய குடும்பம் இந்த மாதிரியே பாடுபடுவாங்க. அவங்க அதிகமாக ஒரு எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அதில் நம்பர் 1 ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதாவது யாருடைய ஆதரவுமே இல்லாமல், அதுதான் ரொம்ப ரொம்ப, அதாவது அவங்க பேசிக்காக எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னா ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு எந்த ஃபவுண்டேஷனும் இருந்திருக்காதுங்க. அதாவது அவங்களாவே பில்டப் பண்ணி மேலே அவங்களுடைய அதாவது யாருடைய ஆதரவுமே இல்லாமல் சுயமாக முன்னேறி வந்திருப்பாங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயம்பு அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் அவங்களோட உழைப்பை அதாவது மற்றவங்களை காட்டிலும் பல மடங்கு போட்டு வெற்றி அடையக்கூடிய நபராக இருப்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ உங்களோட ராசியை வக்ர கிரகம் பார்க்குது. ஆல்ரெடி ஒரு வக்ர கிரகம் இருக்குது. அப்போ என்னென்னா இந்த கேது இருக்கக்கூடிய அத்தனை தீமையும் உங்களுக்கு போயிருக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களையே முடக்கி போட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் செய்யறதுக்கு போவீங்க, எல்லாத்துக்கும் ரீச் ஆவீங்க, பட் ஆனால் ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கேது எல்லா விஷயத்தையும் தடை பண்ணுறது தான். பொருளாதாரத்துக்கு முக்கியமானது கேது தடை தான். அது இப்போ குருவோடைய வக்ர பார்வை கிடைக்கிறதுனால அந்த தடையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கேட் ஓப்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அப்போது நீங்கள் இந்த 4 மாதம் அதிகமாக எஃபர்ட் போடணும். இந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரத்துக்கு, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் எதிர்பாராத ஒரு விஷயமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸில் பார்ட்னர்னால ஏதாவது பிரச்சனைகள்னாலும் அதெல்லாம் சுமூகமாக தீர்றது. அதே மாதிரி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, பிஸ்னஸ் ரீதியாக அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. உத்தியோகத்தில் பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த குரு உங்களுக்கு 4, 7 கூடையவராக போகிறாரு. அப்போது இடம் வாங்குறது, திடீர்னு ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க, அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிரும். இதில் உங்களுக்கு குரு தசை வருது. குரு திசை உங்களுக்கு கன்னி ராசியில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது குரு திசை போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த குரு வக்ர காலங்களில் ஏதாவது நீங்கள் நல்ல அதாவது உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டு தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அது நார்மலாக போடக்கூடியதில் 100% போடுறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 50% போட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா 100க்கு 200% உங்களுக்கு
பலன் வந்து தானாவே சேருங்க. இது நீங்க எஃபோர்ட் போட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க. கிடைச்சிருக்கா, கிடைக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா, இந்த வக்ர காலகட்டங்கள்ல வந்து கன்னி ராசிக்கு குரு வந்து எப்பலாம் வக்ரமாகுறாரோ, அப்பலாம் வந்து பெரிய லெவல்ல நன்மைகள் நடக்கும். இது ஒவ்வொரு வக்ர காலங்களையும் நீங்க கவனிச்சு பாருங்க. உறுதியாக உங்களுக்கு நடக்கும். அதே மாரி குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து இப்ப நீங்கிரும். ஆல்ரெடி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னா, இப்ப நீங்கிரும். பொதுவா 7ஆம் அதிபதி தான். அப்போ உங்க லைஃப் பார்ட்னர் கிட்டயோ, அதாவது கணவன், மனைவி கிட்ட இந்த சண்டை சச்சரவுகள்லாம் இப்ப நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே வக்ர காலகட்டங்கள்ல அதிகமா பேசுறத அவாய்ட் பண்ணிறணும். அதாவது பேச்ச குறைச்சிட்டு செயல்ல ஈடுபட்டீங்க அப்படின்னாலே சூப்பர் தான் உங்களுக்கு. பொதுவாவே கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் லூஸ் டாக்லாம் நீங்க விட மாட்டீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், அளந்து பேசணும், அதே மாரி எந்த விஷயத்த எப்படி சாதிக்கணும் அப்படின்னு நல்ல நாலேட்ஜ். உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம்லாம் வந்து ரொம்ப நல்ல நாலேட்ஜா இருப்பாங்க. பொதுவாவே வந்து அவங்க ஒரு முன்னேறணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா, எந்த அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு, சகிச்சுக்கிட்டு அது எல்லாமே கடந்து முன்னேறக்கூடிய நபரா தான் நீங்க இருப்பீங்க. இப்ப வக்ர காலகட்டங்கள்ல அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது 100க்கு 200% உறுதி செய்யப்பட்டிருக்குது. இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. கேது இருக்கக்கூடிய அந்த தடைகள்லாம் தகர்த்துரும். அதே மாரி நீண்ட தூர பிரயாணம் பண்றது வந்து உத்தியோக ரீதியாவோ, உங்களுக்கு பிசினஸ் ரீதியாக, தொழில் ரீதியாவோ உறுதியாக உண்டு. அதுக்காக நீங்க வந்து இப்ப அவாய்ட் பண்ணாதீங்க. வெளில போணுமே அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க. அது போறது மூலியமா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆதாயம் உண்டு. அதே மாரி நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி கோவில், அதாவது 9ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு புனிதமான இடம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன புனித நதி நீராடுதல், புனிதமான கோயில்களுக்கெல்லாம் போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் தானா தேடி வரும். அதே மாரி ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருநாதருடைய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி வந்து நல்லா முன்னேறணும் அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் கிட்ட ஆசீர்வாதம், மத்தவங்களுடைய சொல்லுக்கு செவி சாய்க்கணும். அதே மாரி ஆசீர்வாதங்கள் அதிகமாக வாங்கணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 7 குடையவர் 7 குடையவர் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் இருக்கு. 9ஆம் இடம்ங்கிறது ஆசீர்வாத ஸ்தானமே. அப்போ அந்த இடத்துல குரு இருக்கும்போது ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதங்கள் மட்டுமே உங்களைய வாழ வைக்கும். அதே மாரி நீங்க ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில ரொம்ப கவனமாகவும் செயல்படணும். ஆல்ரெடி உங்க ராசியில கேது இருக்காரு. வக்ரமான குரு பார்க்கறதுனால உங்களுடைய பேர மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்க ஒரு பெரிய நல்ல ப்ரொஃபைல்ல இருப்பீங்க. அத கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவோ வருஷங்களாயி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து செதுக்கி வச்சிருப்பீங்க. இந்த 9ஆம் இடத்துல வக்ர காலகட்டங்கள்ல அதுக்குன்னு சில பேர் வந்து பேர கெடுத்து விடுறதுக்குன்னு நெறைய பேர் இருப்பாங்க. அதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அலர்ட் ஆயிக்கணும் நீங்க. அதாவது இவங்க தானே அப்படின்னு. கன்னி ராசிக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, பொதுவாவே உங்களுக்கு வந்து பாசம் அப்படிங்கிறது குடும்பத்தில வந்து பாசங்கிறது ஈஸியா கிடைச்சிராது. நீங்க அதாவது மத்தவங்கள காட்டிலும் உங்களுக்கு ரொம்ப குறைவா தான் கிடைக்கும். அது இல்லாம நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய தேவைகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. குடும்பத்தாருக்கு நீங்க வந்து சாதாரணமா வந்து ஒரு கேரிங் எதிர்பார்த்தா கூட, அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கன்னிராசிய பொறுத்தவரைக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சின்ன வயசுலேருந்தே நெறைய ஏமாற்றங்கள சந்திச்சிருப்பீங்களா? ஸோ, அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியா ஒருத்தங்க உங்களுக்கு கேரிங் குடுத்துட்டு அவங்கள நம்பிருவீங்க. அதனால நெறைய நம்பிக்கை துரோகங்கள சந்திச்சிருப்பீங்க. இந்த வக்ர காலகட்டங்கள்ல உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால ரொம்ப பார்த்து ஒரு ஹெல்ப் பண்றதுனா கூட இந்த ஒரு லிமிட் வச்சுக்கங்க. இது நம்ம லாஸ் பண்ணிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம மனசு கஷ்டப்படாது அப்படின்னு நெனச்சா மட்டும் நீங்க அந்த விஷயங்கள பண்ணுங்க. ஐய்யய்யோ! இது என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய அமௌண்ட், பெரிய விஷயம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தயவு செய்து மறுத்துருங்க. இல்ல, நோ அப்படின்னு சொல்லி பழகிருங்க. அந்த இடத்துல நீங்க சொல்லல அப்படின்னா, பின்னாடி வாழ்க்கை ஃபுல்லும் அத நெனச்சு ஃபீல் பண்ற மாரி வந்துரும். ஏன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கேரிங் குடுத்துட்டாலே அவங்கள நீங்க நம்பிருவீங்க. கன்னி ராசிக்கு இது மிகப்பெரிய மைனஸு. குடும்பத்துக்காகவும், பாசத்துக்காகவும் ஏங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ, அதனால வந்து இந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது நீங்க ஒரு முடிவு பண்ணீங்க, இது நமக்கு கிடைக்கலனாலும் பரவால்ல. ஆனா, அந்த ஏமாற்றத்த வலியெல்லாம் நம்மனால தாங்க முடியாது. நம்ம லைஃப் அது சிதைச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். அத முடிவு பண்ணிட்டு, இல்ல வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி பழகுங்க. ஒரு லிமிட் வச்சுக்கங்க. நண்பர்களால ஏமாற்றம் வந்து கன்னி ராசிக்கு இயல்பான ஒரு விஷயம் நடக்கிறது தான். இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தா தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேறும், வளர்ச்சி அடையும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த வக்ர காலகட்டங்கள்ல வந்து உங்களுக்கு நெறைய நன்மைகள் நடக்கும் பொருளாதார ரீதியா.
மன ரீதியா கொஞ்சம் கஷ்டங்கள் குடுக்க தான் செய்யும். என்னடா இது இவங்கள நான் நம்புனமே! ஆனா கடைசி நேரத்தில இப்படி கழுத்தறுத்துட்டாங்களே! அப்படிங்கிற காலகட்டம்லாம் இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துருங்க. உங்கனால எதையும் சாதிக்க முடியும். இந்த ஒரு விஷயத்த எப்பவுமே மனசுல வச்சுக்கங்க. கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் நெறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். நீங்க எத தொட்டாலும் அதிர்ஷ்டம் தான். அதிக எஃபோர்ட் போடாமயே சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். அது வந்து ரொம்ப ஆச்சரியத்த உங்களுக்கு குடுக்கும். அதேமாரி காதல் ரீதியான பிரச்சனைகள்ல ரொம்ப கவனம் தேவை. உங்க வீட்டுக்கு இவ்வளோ நாள் நீங்க தெரியாம வச்சிருக்கீங்கன்னா கூட, அது வீட்டுக்கு இந்த காலகட்டங்கள்ல தெரியும். அதனால கெட்ட பேர் வரும். உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து உங்களோட லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பர்மிஷன் குடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து உங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து வீட்ல வச்சிருப்பாங்க. இது எல்லாமே நீங்க பார்த்துக்கங்க. காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஒண்ணு பேரண்ட்ஸ்னால பிரச்சனை வரும். இல்லன்னா லவ்க்குள்ளேயே ஏதாவது பிரச்சனை வந்து பிரேக்கப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால மன ரீதியா கஷ்டப்படுவீங்க. அதாவது ரொம்ப நாளா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ, லவ்வோ வந்து பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத மனிதர்கள உங்களுடைய லைஃப்ல வந்து இடம் குடுக்காதீங்க. அது வந்து யாராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி. அதேமாரி குடும்ப நபர்கள்கிட்ட உங்களுடைய விஷயங்கள சொல்லி பழகுங்க. எனக்கு வந்து நான் இந்த பொசிஷன்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. உங்களுடைய முழு விஷயங்களையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து அவங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதேமாரி வெளிநாடு, அதாவது கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தொழில் ரீதியா இவ்வளோ நாளா நீங்க ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்களா? அவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான காலகட்டம். படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே வந்து கன்னிராசி நல்ல இன்டெலிஜென்ஸ் சொன்னேன் இல்லையா? ஒரு விஷயத்த அவங்க படிச்சுட்டு அவங்களுடைய ஓன் ஸ்டைல்ல எழுதுறதுல வந்து கன்னிராசிக்காரங்க வந்து வல்லவர்கள். அதில வந்து படிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, முன்பை விட உங்களுக்கு நல்ல அமைப்புகள்லாம் இருக்கு. கூடுதலா கவனம் வக்ர காலகட்டங்கள்ல கூடுதல் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போம்போது ரொம்ப கவனங்க. 4ஆம் அதிபதி தான் அவர் உங்களுக்கு. வக்ரமாக இருக்கும்போது கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கு. வண்டி வந்து உங்களுக்கு மைண்டு சரியில்ல அப்படின்னா வண்டியே ஓட்டாதீங்க. கன்னிராசிய பொறுத்தவரைக்கும் மைண்டு தான் வந்து உங்களுக்கு இப்ப பிரச்சனையா இருக்கும். அத சரி பண்ணிக்கங்க. மனசு வேற, நம்மளுடைய தொழில் வேற, நம்மளுடைய படிப்பு வேற அப்படிங்கிறத பிரிச்சு பாருங்க. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதேமாரி தாயார் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. நீங்க வந்து தாயாருடைய உடல்நிலையில ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாரி உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு, அந்த பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. உடல் ரீதியா கவனம் தேவை. மைண்ட வந்து ரொம்ப காமா வச்சுக்கிறதுக்கு நீங்க இஷ்ட தெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. உங்களோட குலதெய்வத்த வழிபாடு பண்ணுங்க. குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. நீங்க உங்களுடைய ஃபீல்டுல நீங்க ஒருத்தர குரு அப்படின்னு தேர்ந்தெடுப்பீங்களா, அவங்க கிட்ட வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மனசுக்கு எது ரொம்ப சந்தோஷத்த குடுக்குதோ, எது நிம்மதிய குடுக்குதோ, அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த விஷயங்கள்ல அதிகமா கூடுதலா கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு பெரிய லெவல்ல யாராவது ஒருத்தர் எதிரி இருக்காரு அப்படின்னா, அவங்கள ஈஸியா நீங்க ஜெயிச்சிட முடியும். ரொம்ப புத்திசாலியான ஆளு நீங்க. உங்களை வீழ்த்துறது எப்படின்னா, பாசம் காமிச்சு தான் வீழ்த்துவாங்க. அதுல ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது நடிப்புக்கு, அதாவது ஒருத்தங்க நடிச்சு இது பண்றாங்க அப்படின்னா, அத நீங்க புரிஞ்சுகிட்டு, ஈஸியா புரிஞ்சுகிட்டு வெளில வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த குரு வக்ரமாகுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த 4 மாசத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எக்கனாமிக்கல் ரீதியா நல்ல வளர்ச்சிய கொடுக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தெல்லாம் வந்து சேர்க்குது. பெண்கள பொறுத்தவரைக்கும் இது ஒரு சூப்பரான காலகட்டமா தான் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.